டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கே போய் குரூப் 4 அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன் நான் இன்றைக்கே பண்ணேன், அதுக்கப்புறம் அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், மறக்காமல் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது ஒரு மைண்டில் நின்றுட்டே இருக்கும், பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் ஃபஸ்ட் டேவே போயிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, சர்வர் பிஸியாக இருக்கும், அந்த டைமில் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் பேமெண்ட் பண்ணும்போது இஷ்யூ வரும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு முன்னாடி பண்ணவங்களுக்கும் அந்த இஷ்யூ வந்துச்சு. நீங்கள் சப்போஸ் பேமெண்ட் பண்ணி தான் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் லேட்டாகவே பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குது. நான் எனக்கு 3 டைம் ஃப்ரீ இல்லையா, அதனால் நான் செகண்ட் டைம் தான் பண்ணுறேன். அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃப்ரீயாக இருந்ததுனால அந்த பேமெண்ட் பண்ணாமலே பண்ணதுனால எனக்கு உடனே ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு முன்னாடி பண்ணவங்களுக்கு பேமெண்ட் பண்ணி பண்ணாங்க. அவங்களுக்கு பேமெண்ட் ஆகலை, வெளில வந்துடுச்சு. அவங்களுக்கு கம்ப்ளீட்டே ஆகலை அந்த ப்ரொசீஜர். அதனால் நீங்கள் பேமெண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் பேமெண்ட் இல்லாமல் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதையும் பார்த்துக்கோங்க. அது முடிஞ்சிருச்சா இல்லையான்னு அதையுமே பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே முடிஞ்சு நீங்கள் ஃப்ரீயில் பண்ணிட்டீங்கன்னா அங்கே கவுன்சிலிங் வரைக்கும் போய் கூட உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதனால் அதையுமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, அதுதான் ரீசன். இது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் இந்த ரேங்க்கு போடும்போது ஃபஸ்ட்டு மார்க் பார்ப்பாங்க. அடுத்து குவாலிஃபிகேஷன், ஹையர் குவாலிஃபிகேஷன் யார் அதிகமாக பண்ணியிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஏஜ் பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட் பாசிபிலிட்டி தான் இந்த அப்ளிகேஷன் நம்பர். இது ஒரு ரேரஸ்ட் பாசிபிலிட்டி தான். இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கும்போது ஏன் நீங்கள் இது பண்ணுவானே, அதான ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே போய் பண்ணுங்கள். ஏன்னா ரேரஸ்ட் பாசிபிலிட்டி தான். இருந்தாலுமே ஓகே, நம்ம பண்ணி வச்சுக்கிறது கொஞ்சம் பெட்ரு. ஏதாவது ஒரு கோளாறு நடக்கணும்னா அது நமக்கு தான் நடக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக தான் சொன்னேன். அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது அவங்க பக்கத்துலேயே உட்காந்து அவங்க கரெக்டாக தான் பண்ணுறாங்களா, சர்டிஃபிகேட் நம்பர் கரெக்டாக தான் போடுறாங்களா, சர்டிஃபிகேட் நம்பர் தான் போடுறாங்களா இல்லை ரெஜிஸ்டர் நம்பர் போடுறாங்களா, அதில் டேட்டு மந்த்து இயரும் மட்டும் இருக்கும், கீழே தனியாக ஒரு இடத்துல டேட்டோடு இருக்கும், அது போடுறாங்களா இல்லை அவங்களாம் ஒன்று போட்டுக்கிறாங்களா அதெல்லாம் பாருங்கள். ஒரு சிலர்லாம் 10th வரைக்கும் தானே, 10th குவாலிஃபிகேஷன் தானே, 10th வரைக்கும் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டு ரேங்கில் பின்னாடி போனவங்களாம் நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டே ஒருத்தவங்களுக்கு அப்படி ஆயிருக்கு. அதனால் 10th குவாலிஃபிகேஷன் தானே, 10th வரைக்கும் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 10th வரைக்கும் மட்டும் போட்டுருவாங்க. இப்போ ஒரே ரேங்கில் இருக்கிறவங்களுக்கு ஹையர் குவாலிஃபிகேஷன் வச்சு ரேங்கில் முன்னாடி போவாங்க. அந்த மாதிரி போயிருந்ததுன்னா கொஞ்சம் முன்னாடியே கூட போயிருந்துருப்பாங்க அவங்க. அதையுமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் எல்லாமே நீங்கள் காலேஜ் முடிச்சிருந்தீங்கன்னா காலேஜ், டிப்ளமோ எல்லாத்தையுமே பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பிஎஸ்டிஎம்க்கு கரெக்டாக இயர், நீங்கள் வாங்கின டேட்டு இதெல்லாம் கரெக்டாக போடுறாங்களா, ஸ்கூல் நேம் கரெக்டாக போடுறாங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் டிஸ்டன்ஸில் படிச்சிருந்தீங்கன்னா டிஸ்டன்ஸ்னு கரெக்டாக கிளிக் பண்ணுறாங்களா அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அவங்களோட 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் காலேஜ் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், அப்புறம் பிஎஸ்டிஎம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. அப்படி இல்லைனா கூட ஜெராக்ஸ் இருந்தால் கூட ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. நமக்கு அந்த டேட்டும் அந்த இஷ்யூ பண்ண டேட்டும் அந்த சர்டிஃபிகேட் நம்பரும் அதுதான் தேவைப்படும். அதனால் அதை பார்த்து கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. வேறு என்ன, அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர், அதுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருந்ததுன்னா நம்ம அப்ளை பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஃபஸ்ட் எய்ட் கோர்ஸ்னு ஒன்று பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பரும் கேட்குது. சப்போஸ் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் 4 வீலருக்கு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் போய் அந்த ஒரு 1 டே கோர்ஸோ 2 டே கோர்ஸோ சொன்னாங்க, அது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணலாம். அதுவுமே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டைப்பிஸ்ட்டுக்கு 2மே ஜூனியர் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. அதனால் ஜூனியர் மட்டும் வச்சு பண்ண முடியல, ஏதாவது ஒன்றாவது சீனியர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அதனால் நான் டைப்பிஸ்ட்டே கொடுக்கல. சப்போஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ப்ரொவிஷனல் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருந்ததுன்னா எடிட் பண்ணுற டேஸில் போயிட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுட்டேன். சப்போஸ் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறீங்கன்னா அது உங்கள் விருப்பம், நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம அது ரிசல்ட்டு எப்போ வருது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கிளியரான இது தெரில. அதனால் நான் பண்ணிட்டேன். எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கிறதுனாலே நான் சரி ஓகே அதான் எடிட் பண்ணுற நான் டேஸ் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஓகே, உங்களுக்கு எப்படி பெட்டரோ அதே மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் அப்ளை பண்ண போகும்போது இதெல்லாம் தான் நடந்துச்சு. ஓகே, இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி அவங்க பக்கத்துலேயே உட்காந்து பாருங்கள். ஒரு தெரிஞ்ச சென்டருக்கு, கம்ப்யூட்டர் சென்டருக்கு போங்க. நீங்களே வீட்டில் உட்காந்து பண்ணும்போது கொஞ்சம் நிறையா குளறுபடிகள்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம லேப்டாப்பில் யூஸ் பண்ணும்போது உங்கள் வீட்டில் நல்ல ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா ஓகே பண்ணுங்கள்.
அப்படி இல்லை நீங்கள் மொபைல் நெட் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா வந்து நீங்கள் கடைக்கே போயிடுங்க. ஏன்னா வந்து அது சர்வர் ஏற்கனவே பிஸியாக இருக்கும். நீங்கள் மொபைல் நெட்லாம் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடிக்கடி வெளில வரும். இது நம்ம ஏதாவது மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அங்கேனா சிஸ்டம் பெரிய ஸ்க்ரீனாக இருக்கும், கொஞ்சம் நம்ம பார்த்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்களும் பார்த்து பண்ணுவாங்க, நம்மளும் பக்கத்தில் உட்காந்து அவங்க சரியாக தான் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துக்க முடியும். தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டே பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பக்கத்தில் ஒரு ஆளை வச்சுக்கோங்க. நான் கரெக்டாக தான் பண்ணுறேனா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் ஒரு ஆளை வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். எல்லாம் நல்லா பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே பண்ணிவிடுங்க. ஏன்னா அது ஒரு மைண்டில் ஓரமாக இருந்துகிட்டே இருக்கும், அப்ளை பண்ணணுன்ட்டு. நான் இன்றைக்கி கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆனதுனால சரி இன்றைக்கி எப்படி இருந்தாலும் சும்மா தான் உட்காந்துருப்போம், படிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே, நீங்களும் அப்ளை பண்ணுங்கள், எல்லாம் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுட்டேன். சரி, ஓகே, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து அதாவது நீங்கள் தோற்றாலும் வந்து மன நிறைவோடு தோற்கணும் அப்படிங்கிற மாதிரி, நான் என்னோடய ஃபுல் எஃபர்ட்டை போட்டுட்டு தானே நான் தோற்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் வந்து இது எப்படி மைண்ட் செட் எடுத்துக்கணுன்னா வந்து, நான் வந்து அதான் வேகன்சி கம்மியாக இருக்குது, நான் வந்து இந்த நான் நெக்ஸ்ட் டைம் படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு எப்பவுமே வரக்கூடாது. எப்போயுமே மைண்ட் வந்து பயப்படும். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிக்கடி சொல்லும். இதான் வேகன்சி கம்மியாக இருக்குது, நம்ம அப்போ அடுத்த டைம் பார்த்துக்கலாம், ஆமாம் இதுவே கம்மியாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தாட் உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண விட்டுறாதீங்க. நீங்கள் என்ன நடந்தாலும் நான் வந்து என்னோடய வந்து 200% கொடுப்பேன். நான் எப்போதும் நான் படிக்கிறத விட அதிகமாக படிப்பேன். வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, எனக்கு கிடைக்கல, அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. ஆனால் வந்து நான் கண்டிப்பாக என்னோடய 200% அவுட்புட்டை கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டாக படிங்க. சப்போஸ் நீங்கள் பாசிபிலிட்டியே இல்லைனா கூட உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து பேக் ஃபயர் ஆகிடுச்சுன்னா வந்து நான் அதனால தான் வந்து ஏன் சாரி சொன்னேன், அது ஏன் அந்த வார்த்தையை விட்டுட்டேன்னு தெரியாமல். அதாவது இந்த வார்த்தை வந்து உங்கள் மைண்ட் செட்டில் பேக்கில் இருக்கக்கூடாது. சப்போஸ் வந்து ஆமாம் அது இதுவே இல்லை தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு இருந்துடக்கூடாது. அதுக்காக தான் சொன்னேன். அந்த தாட்டு வந்து வந்துச்சுன்னா அதை அப்படியே வந்து நீ போய் ஓரமாக உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுங்க. அதேமாதிரி உங்களுக்கு வருத்தம் ஏதாவது இருந்ததுன்னா வந்து அங்கே போவாங்க, டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்லாம் உட்காந்துருக்கான், அவங்க கூட போய் உட்காந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஓரமாக உட்கார வச்சுட்டு நல்லா படிங்க. இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். உங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட்டை கொடுங்க, கண்டிப்பாக வந்து அதுக்கான பலன் கிடைக்கும். ஆல் த பெஸ்ட்.